அனைவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளிலே தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். இந்த நாளிலே 1 ராஜாக்களின் புத்தகம் 18 துவங்கி வாசிக்கலாம். 1 அரசர்கள் 18. எலியாவும் பாகாலின் பொய் வாக்கினரும். பல நாள்களுக்கு பிறகு பஞ்சத்தின் 3ஆம் ஆண்டில் ஆண்டவர் எலியாவிடம், ஆகாப் உன்னை காணுமாறு போய் நில், நான் நாட்டில் மழை பெய்ய செய்வேன் என்று கூறினார். அவ்வாறு எலியா தம்மை ஆகாபு காணுமாறு அவனிடம் சென்றார். அப்போது சமாரியாவில் பஞ்சம் கடுமையாக இருந்தது. அரண்மனை கண்காணிப்பாளன் ஒபதியாவை ஆகாபு தன்னிடம் அழைத்தான். ஒபதியா ஆண்டவருக்கு மிகவும் அஞ்சி நடந்தவர். ஆண்டவரின் இறைவாக்கினர் இசபேல் அழிக்க முயன்ற பொழுது அவர்களுள் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்திருந்து அவர்களுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்து வந்தார். ஆகாபு ஒபதியாவிடம், நாடெங்கும் சென்று எல்லா நீரூற்றுகளையும் நீரோடைகளையும் பார்ப்போம். ஒருவேளை குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் உயிர் வாழ தேவையான பொருள் கிடைக்கலாம், நம்முடைய கால்நடைகளை இழைக்க வேண்டியிராது என்றார். சுற்றி பார்ப்பதற்கென நாட்டை பிரித்து கொண்ட பின் ஆகாபுர திசையை நோக்கி சென்றார். ஒபதியா மறு திசையை நோக்கி சென்றார். போகும் வழியில் ஒபதியா திடீரென எலியாவை சிந்தித்தார். அவரை அடையாளம் கண்டு கொண்டு தாழ்ந்து வணங்கி, நீர் என் தலைவர் எலியா தாமோ என்றார். அவர், ஆம், நான் தான் உன் தலைவனிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல் என்றார். அப்பொழுது ஒபதியா, நான் என்ன பாவம் செய்தேன்? உன் அடியனாகிய என்னை ஆகாபு கொலை செய்யும்படி நீர் ஏன் அவனிடம் கையளிக்கின்றீர்? வாழும் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என் தலைவர் உம்மை தேடி பிடிக்கும்படி ஆளனுப்பாத நாடோ பேரரசோ இல்லை. எந்த நாடோ அரசோ உம்மை காணவில்லை என்று சொன்னால் உம்மை காணவில்லை என்று ஆணையிட செய்தான். ஆனால் நீரோ எலியா வந்துள்ளார் என என் தலைவனிடம் சொல் என்கிறீர். நான் உம்மை விட்டு அகன்றவுடன் ஆண்டவரின் ஆவி உம்மை எனக்கு தெரியாமல் தூக்கி கொண்டு போய்விடலாம். ஆகாவிடம் சென்று நான் தெரிவிக்கையில் உம்மை அவன் காணவில்லை எனில் என்னை கொன்று விடுவான். அடியானாகிய நான் இளமை முதல் ஆண்டவருக்கு அஞ்சி நடந்திருக்கிறேன். ஆண்டவரின் இறைவாக்கினரை இசபேல் அழிக்க முயன்ற போது அவர் 100 பேரை குகைக்கு 50 மறைத்து வைத்து அவர்களுக்கு அப்பவும் தண்ணீரும் கொடுத்து வந்தது பற்றி நீ கேள்விப்படவில்லையா? இப்படி இருக்க நான் என் தலைவரிடம் சென்று எலியா வந்துள்ளார் என்று சொல்கிறீர், என்னை அவன் கொன்று விடுவான் என்றார். அப்போது எலியா, நான் பணியும் படைகளின் ஆண்டவர் மேல் ஆணை, இன்று அவன் காணுமாறு அவன் முன் நிற்பேன் என்றார். ஒபதியா புறப்பட்டு ஆகாபை சந்தித்து இதை தெரிவித்தார். உடனே ஆகாபு எலியாவை சந்திக்க சென்றார். ஆகாபு எலியாவை கண்டதும், இஸ்ரவேலரை கலகம் மூட்டுகிறவன் நீதானே என்றான். அதற்கு எலியா, இஸ்ரவேலிடையே கலகம் மூட்டுகிறவன் நான் அல்ல, நீயும் உன் தந்தையின் வீட்டாரும் தான். ஏனெனில் நீங்கள் ஆண்டவரின் கட்டளையை புறக்கணித்து பாகால் பின்னே செல்கிறீர்கள். இப்போதோ ஆள் அனுப்பி இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கர்மேல் மலையில் என் முன்னிலையில் ஒன்று திரட்டு இசபேலின் பந்தியில் உணவருந்தும் பாகாலின் 150 பொய் வாக்கினரையும் அசேராவின் 400 பொய் வாக்கினரையும் கொண்டு வந்து சேர் என்றார். அவ்வாறே ஆகாப் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் அழைத்தான். பொய் வாக்கினரையும் கர்மேல் மலையில் ஒன்று திரட்டினான். எலியா மக்கள் அனைவர் முன் சென்று, எத்தனை நாள் இருமனதாய் தத்தளித்துக் கொண்டிருக்க போகிறீர்கள்? ஆண்டவர் தாம் கடவுள் என்றால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தான் கடவுள் என்றார் அவன் பின்னே செல்லுங்கள். அப்பொழுது எலியா மக்கள், ஆண்டவரின் திருவாக்கினருள் நான் ஒருவன் தான் எஞ்சியிருக்கிறேன், பாகாலின் பொய் வாக்கினரோ 450 பேர் இருக்கின்றனர். 2 காளைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள். அவர்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து அதை துண்டுகளாக வெட்டி விறகின் மேல் வைக்கட்டும், ஆனால் நெருப்பு வைக்கலாகாது. மற்ற காளையை நான் தயார் செய்து விறகின் மேல் வைப்பேன், நானும் நெருப்பு வைக்க மாட்டேன். நீங்கள் உங்கள் தெய்வத்தின் பெயரை சொல்லி அழையுங்கள், நானும் ஆண்டவரின் பெயரை சொல்லி அழைப்பேன். அதற்கு நெருப்பு மூலம் பதிலளிக்கும் கடவுளே உண்மை கடவுள் என்றார். மக்கள் அனைவரும் பதில் மொழியாக, நீர் சொல்வது சரியே என்றனர். பிறகு எலியா பாகாலின் பொய் வாக்கினரிடம், நீங்கள் அதிகம் பேராயிருப்பதால் முதலில் நீங்கள் ஒரு காளையை தேர்ந்தெடுத்து தயார் செய்யுங்கள், ஆனால் நெருப்பு மூட்டாதீர்கள் என்றான். அவ்வாறு அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை கொண்டு வந்து தயார் செய்த பின் காலை முதல் நண்பகல் வரை பாகாலின் பெயரை கூப்பிட்டு, பாகாலே பதில் தாரம் என்று கத்தினர். ஆனால் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. எனவே அவர்கள் தாங்கள் கட்டிய பலிபீடத்தை சுற்றி ஆடலாயினர். நண்பகல் ஆயிற்று. எலியா அவர்களை கேலி செய்து, இன்னும் உரத்த குரலில் கத்துங்கள், அவன் ஒரு தெய்வம், ஒருவேளை அவன் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கலாம், அல்லது ஒதுக்குப்புறம் போயிருக்கலாம், அல்லது பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது தூங்கி கொண்டிருக்கலாம், அவன் விழித்தேழ வேண்டியிருக்கும் என்றார். எனவே அவர்கள் இன்னும் உரத்த குரலில் கத்தினர், தங்கள்
வழக்கப்படி வாளினாலும் வேலினாலும் ரத்தம் கொட்டும் வரை தங்களையை கீறி கிழித்து கொண்டார்கள். பிற்பகல் ஆயிற்று. அவர்கள் மாலை பலி செலுத்தும் நேரம் வரை தொடர்ந்து உளறிக் கொண்டு இருந்தார்கள். ஆயினும் எக்குரலும் கேட்கவில்லை, எப்பதிலும் வரவில்லை. கவனிப்பார் யாரும் இல்லை. அப்பொழுது எலியா எல்லா மக்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார். மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர். உடனே எலியா அங்கே இடிந்து கிடந்த ஆண்டவரது பலிபீடத்தை செப்பனிட்டார். உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்திருந்ததன் பொருட்டு அவர் வழி வந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெரிய பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றும் 2 உழவு கால் அளவு உள்ள வாய்க்காலை வெட்டினார். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளைகளை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தினார். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தினார். எனவே தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடியது. மேலும் வாய்க்காலையா அவர் தண்ணீரால் நிரப்பினார். மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்பவரின் கடவுளாகிய ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றை எல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் விளங்க செய்திருளும். நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும் இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும் ஆண்டவரே, எனக்கு பதில் தாரும் என்றார். உடனே ஆண்டவர் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மண்ணையும் சுட்டெரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. இதை கண்டவுடன் மக்கள் அனைவரும் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்றனர். அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் பொய் வாக்கினருள் எவனும் தப்பி ஓடாதபடி அவர்களை பிடியுங்கள் என்றார். மக்கள் அவர்களை பிடித்து கொடுக்க எலியா அவர்களை கீசோன் ஓடைக்கு கொண்டு போய் அங்கே கொன்றார். பஞ்சம் தீர்ந்து போதல். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போய் உணவும் பானம் அருந்துவீர், ஏனெனில் பெரும் மழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானம் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை மறைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்த பொழுது மனித உள்ளங்கையளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்பொழுது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவன் தம் எடையை வரிந்து கட்டி கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். 19ஆம் பகுதியையும் தொடர்ந்து வாசிக்கலாம். சீனாய் மலையில் எலியா செய்த அனைத்தையும் பொய் வாக்கினர் அனைவரையும் அவர் வாளினால் கொன்றதையும் ஆகாபு இசபேலுக்கு தெரிவித்தார். எனவே இசபேலை எலியாவிடம் தூது அனுப்பி, நீ அவர்களது உயிரை பறித்தது போல் நானும் நாளை இந்நேரத்திற்கும் உயிரை பறிக்காவிடில் தெய்வங்கள் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும் என்று சொன்னான். ஆகவே அவர் அச்சமுற்று தம் உயிரை காத்து கொள்ளுமாறு தப்பி ஓடினார். யூதாவிலிருந்து பேர்சபாவை அடைந்ததும் அங்கே தம் பணியாளனை விட்டு அவர் பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் அங்கே ஒரு சோரை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல. பின்னர் அச்சோரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்பொழுது வானத்தூர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். அவர் கண் விழித்து பார்க்கல், இதோ தணலில் சுட்ட ஒரு அப்பமும் ஒரு கோலையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார். அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார். ஆண்டவரின் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்போது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபி என்ற கடவுளின் மலையை அடைந்தார். அவருக்கு அங்கிருந்து குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது, அவர் எலியா
நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு அவர், படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்றுவிட்டனர். நான் ஒருவன் மட்டும் எஞ்சியிருக்கிறேன், என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் நில், வந்து நில், இதோ ஆண்டவராகி நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சோர்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தில் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்துக்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அது எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலே நின்றார். அப்பொழுது எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு கேட்டு, அதற்கு அவர், படைகளின் கடவுளாகி ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்கிறேன், என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். அப்பொழுது ஆண்டவர் அவரிடம், நீ வந்த வழியை திரும்பி தமஸ்குக்கு பாலினம் நோக்கி செல். அவ்விடத்தை அடைந்தவுடன் ஆசா வேலை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய். நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய். ஆபேல் மேகோலாவை சார்ந்த சாவாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினர் அருள்பொழிவு செய். ஆசாவேலின் வாளுக்கு தப்பினவனை ஏகு கொல்லட்டும், ஏகுவின் வாளுக்கு தப்பினவனை எலிசா கொல்லட்டும். ஆயினும் பாகாலுக்கு மண்டியிடாமலும் அவனை முந்தி செய்யாதவர்களுமான 7000 பேரை மட்டும் நான் இஸ்ரேல் விட்டு வைப்பேன் என்றார். எலிசாவின் அழைப்பு. எலிசா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவை கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டி கொண்டிருந்தார். எலியாவிடம் சென்று தம் மேலாடை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையை விடைபெற்று வர அனுமதி தாரும், அதனுடன் உண்மை பின் செல்வேன். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்து விட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர்மானை பிடித்து அதை அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்களின் புத்தகம் 18 மற்றும் 19 வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சியையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை எனும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.